வெல்கம் பேக் டு மை சேனல் சு வித் சாம் தமிழ். இன்னைக்கு நம்மளோட மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் வாங்கியிருக்கோம். ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கினேன், எந்த ஸ்டெபிலைசர், இதோட பவர் கன்சப்ஷன் அவுட்புட் எவ்வளவா இருக்குது, இந்த மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் வச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன பிராண்டு, நான் எவ்வளோக்கு வாங்கினேன், இது மூலமாக என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க, நம்மளோட மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் தேவையா, ஏன் நம்ம ஸ்டெபிலைசர் போடணும் அப்படிங்கிற ரீசனும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் இந்த மிஷின் வாங்கி எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லி. ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை. ஸோ இது வாங்குறப்பவே நான் வாங்கியிருக்கணும் ஸ்டெபிலைசர். நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், பட் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்காததுனால நான் வாங்காமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெபிலைசர் வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு. நான் ஏன் 2 நாள் கேப் விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும், இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். டிசைட் பண்ண உடனே நம்ம வந்து இப்போ கடைக்கு போய் தேட ஆரம்பிச்சிருவோம். அப்படி தேடுறப்ப கடைக்காரங்க வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெபிலைசர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை நம்பி வந்து நம்ம வாங்கிடக்கூடாது. நம்ம வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்கணும். அவங்க வந்து இது கரெக்டாக அவுட்புட் எவ்வளோ பவர் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டு நம்மளோட மிஷினுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். இதை வந்து நான் இன்னொன்று ஏன் இதுக்கு வந்து நான் ஸ்டெபிலைசர் இப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே தேடிட்டு இருந்தேன். பட் இதுக்கு சூட் ஆகிற மாதிரி இல்லைன்றதுனால நான் வாங்கலை. சரி, ஒருவேளை நம்ம வீட்டில் கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, தேவைப்படாதுன்னு நினச்சேன். இப்போ வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த மிஷினோட அந்த ப்ளக் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் மிஷினோட ப்ளக்கில் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சார்ஜர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பிளாக்காக டாட்டாக தெரியும். தெரியுதுங்களா, இது வந்து எரிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக கொடுத்துச்சுன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டெபிலைசரே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த பிராண்டு வாங்கியிருக்கேன், எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் போய் பார்த்தேன். நிறைய பிராண்ட்ஸ் பார்க்குறப்ப வந்து எனக்கு வந்து அது எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இதுக்கு வந்து மினிமம் எவ்வளோ பவர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 220 பவர் அவுட்புட் இருக்கணுமா இதுக்கு. இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தான் அதை வந்து நல்லபடியாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் தேடிகிட்டே இருந்தேன். தேடியதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இந்த பிராண்டு கிடச்சிது. என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட்டுன்னு ஒரு பிராண்டு. இது பக்காவாக இருக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து விற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் சூட் ஆகும்னு சொல்லி நான் இதை செலக்ட் பண்ணிட்டு அந்த அண்ணா கிட்ட சொன்னேன். அண்ணா, நான் வந்து 2 நாளாக தேடிட்டு இருக்கேன். 2 நாளாக நான் தேடி பிடிச்சி இப்போ உங்கள் கடை கிடைச்சதுனால நான் இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன். சப்போஸ் இது வந்து செட் ஆகலைன்னா நான் இது கொடுத்துட்டு நான் என்னோடய மிஷினுக்கு எந்த தேவையோ அதை நான் வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பில் போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்ததுனால தான் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்கணும். கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நானும் அதே மாதிரி தான் கேட்டேன். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும், இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க கடைக்காரங்களாம். இது தான் நான் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு போனவொடனே இது செலக்ட் பண்ண உடனே இதுதான் கேட்டேன். இதுவும் வந்து எப்படி செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் 2 பிராண்டு ஸ்டெபிலைசர் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விகார்ட் ஸ்டெபிலைசரும் நான் பார்த்தேன். விகார்ட் ஸ்டெபிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பவர் இல்லை. அதில் பவர் இருந்தால் கூட இது பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாக இருக்கும். இப்படி அசைச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா அசையும். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கவே கூடாது. ஸோ இது நல்லா ஸ்டேபிள், ஒரு நல்ல வெயிட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் அதே மாதிரி தான் சூஸ் பண்ணி வாங்கினேன். லுக் வைஸும் நல்லா இருக்கணும். இது வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம டிவிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட டிவிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2 in 1 பர்பஸில் தான் நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெபிலைசர்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த வாரண்டி கார்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எத்தனை வருஷம் வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் பாருங்கள் 5 வருஷம் வாரண்டி இதுக்கு. டேட்டு அவங்களோட சைனோட கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க சைடில். நான் இது வாங்கிட்டேன். இது கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது கண்டிப்பாக வந்து கேளுங்க. எந்த பொருட்களாக நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி வாரண்டி கார்டு கண்டிப்பாக கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் வந்து பெனிஃபிட். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க, இந்த மிஷினுக்கு வந்து எந்த அளவுக்கு பவர் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினுக்கு எந்த அளவுக்கு பவர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து
220 இருக்கணும். 220க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில இந்த மாதிரி சில ஸ்டெபிலைசர்ல அதுல எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 220 வாட்ஸ்க்கு மேல நீ எழுதியிருப்பாங்க. எழுதி இருந்தாலுமே என்ன கேட்கணும்னு பாத்தீங்கன்னா 1 kVA இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். 1 kVA இருக்குன்னா தான் நீங்க வாங்கணும். உங்களோட அந்த மிஷின் ஒரு மிஷின் நீங்க வந்து தனித்தனியா மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மிஷினுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி அந்த போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸை பார்த்து நீங்க வாங்கிட்டு வரணும். ஸோ தெரியுதுங்களா? நான் வந்து இப்போ இந்த என்னோட மிஷின்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து நான் இங்க வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் செக் பண்ணணும் நீங்க. இது எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க அதோட பவர் பார்க்கணும். நான் அதோட பவர் இங்க காட்டுறேன் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி இருப்பாங்க. ஸோ அதை பாருங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ல உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்டிக்கர்ல என்ன எழுதிருக்கு? எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்னு எழுதிருக்கு. இதுல மாடல் கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டி பாருங்க, நான் சொன்ன மாதிரி 1 kVA இருக்குங்களா? இது 1 kVAன்னாவே 1000 வாட்ஸ் கிட்டையா. ஸோ அந்த மாதிரி 1 kVA இருக்கணும். இன்புட் வோல்ட் பாருங்க, நான் வந்து 170 to 220 சொல்லியிருந்தேன். 270 இருக்கு இதுல. அவுட்புட்டும் 240 இருக்கு. 220 இருந்தாலே போதும் அவுட்புட் நம்மளுக்கு. ஆனா இதுல 240 இருக்கு. நீங்க வந்து செவுத்துல மாட்டி வைக்கிறதா கூட மாட்டி கூட வைக்கலாம். பட் நான் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா வந்து நிறைய ஆணி அடிக்கணும், இதை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லி நான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணல. சேஃபா இருக்கட்டும் சொல்லி நான் கீழே வச்சிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதையும் நம்ம பார்த்துடலாம். நான் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, டே டைம்ல நல்லா யூஸ் பண்ண முடியுது, ஆனா நைட் டைம்ல யூஸ் பண்ண முடியல, கரண்ட் வந்து இழுத்து கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த கேவி ப்ராப்ளம்னால தான் வந்து கரண்ட் வந்து இழுத்து கொடுக்காது. ஸோ நீங்க கண்டிப்பா எந்த கடையில போனாலும் எத்தனை வாட்டி ஏறி இறங்கினாலும் இந்த 1 kVA இருக்கணும். இதுக்கு மேல நீங்க வாங்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேல வாங்கினீங்கன்னா அதிகமான பவர் கன்சப்ஷன் கொடுக்கும் உங்க மிஷினுக்கு. அப்போ வந்து அதே மாதிரி டேமேஜ் ஆகும். ஸோ 1 kVA மட்டும் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுல எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நான் இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் பில் போடுறதுக்கே நான் வந்து பர்மிஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கடையிலே வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து கடையில் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இல்லைன்னா இங்கே வந்து அவங்க ஒரு லைட் குட்டியாக ஒரு லைட் வச்சுருப்பாங்க. அதை வந்து செட் பண்ணி ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பில் போட்டே வந்தேன். ஸோ இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஸ்டெபிலைசரோட இந்த இது பிளக் இருக்கு இல்லைங்களா? இதுவா இருந்தாலும் சரி, மிஷினோட பிளக்கா இருந்தாலும் சரி, கீழே போடாம பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த மிஷினோட பிளக்கை வந்து இதில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்மளோட மிஷினோட பிளக் வந்து இந்த மாதிரி இருக்கு. நம்ம இப்படி தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது நல்லா ரொம்ப டைட்டா உட்கார வச்சிருங்க. நான் வந்து நல்லா அதை பிடிச்ச மாதிரி டைட்டா உட்கார வச்சுட்டேன். ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, கீழே தான் வச்சிருப்பேன்னு சொல்லி நான் கீழே இந்த மாதிரி வச்சுட்டேன் பாருங்க. வயர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் இந்த மாதிரி கீழே வச்சு சைடில் மூவ் பண்ணிட்டேன். கீழே வச்ச உடனே ஆன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 2 லைட்டும் எரியும். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா? அடுத்து நான் இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் நான் வந்து ஜங்ஷன் போர்டு வச்சிருக்கேன். ஜங்ஷன் போர்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டைரெக்டாக அந்த ஸ்விட்ச் போர்டில் பவர் இருக்காது. ஸோ அதனால வந்து நான் ஜங்ஷன் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் எதுவுமே இல்லை, நான் மிஷினில் எதுவும் போடாமல் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து மிஷினோட சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடணும். கடையில் இந்த இன்ஃபர்மேஷனும் கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டெபிலைசர் போட்ட உடனே வந்து இந்த மாதிரி ஆன் ஆகணும். இல்லைனா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எடுக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி கூட வாங்காதீங்க. ஏன்னா அடிக்கடி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுனால அதுலேயும் நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்க. இப்போ நான் பாருங்க இங்கே காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க. 4400 வச்சிருக்கேன்னா 4300 நான் நார்மலாக தைக்கிறது. ஸோ அந்த ஸ்பீட்லேயே வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? நார்மலாக நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட் ஸ்பீட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் எந்த டைமுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2:15 மணி, நைட்டு 2:15 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இது காட்டணுன்றதுக்காக தான் நைட் டைம்ல நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெபிலைசர் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க யூடியூப். உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஆன்சர் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின 2 நாள்லேருந்து இதுலேருந்து ஆஃப் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெபிலைசரில் ஃபிக்ஸ் பண்ண அந்த மிஷினோட அந்த ஃப்ளக்கை வந்து கலட்டவே இல்லை. ஸோ இப்போ நான் கலட்டி பார்த்துட்டு இதை விட அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். எந்த வித டேமேஜும் இல்லை.
ரொம்ப பக்காவா சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த எவரெஸ்ட் பிராண்டை நம்பி இந்த ஸ்டெபிலைசரை வாங்கி யூஸ் பண்ணலாம். ரெண்டு விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அந்த பிராண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம் 1 kVA இருக்கா. அதுக்கப்புறம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 220 பவர் இழுக்குமா அப்படின்னு பாருங்க. இதுல நான் சொன்னேன் இல்லையா, 172 240 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி பாருங்க. இந்த பாக்ஸ்ல கூடமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, தெரியுதுங்களா? பாக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பாருங்க, ஓகேங்களா? இதுல என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4285 ரூபா போட்டிருக்காங்க. பட் இது வந்து அந்த ப்ரைஸ் கிடையாது, இதை விட கம்மி தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1750 ரூபா நான் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே நான் சொன்ன எல்லாம் அவுட்புட் நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 220 தேவை. ஆனால் இதில் வந்து 240 இருக்கு. அதுக்கப்புறம் 1 kVA. இந்த ரெண்டு விஷயத்தை கவனிச்சிங்கனாவே போதும். ஸோ எவரெஸ்ட்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய பொருட்களுக்கு நான் யூஸ் பண்ண மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு கூட கொடுத்துருக்காங்க. எவரெஸ்ட் பிராண்டோட அந்த ஐட்டம்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. வாட்டர் ஹீட்டரு, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், அயன் பாக்ஸு, டவர் ஃபேன்னு சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரில. அப்புறம் இண்டக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட், இன்வெர்டர், பேட்டரி, ஃபேன், இது எல்லாமே இந்த பிராண்டில் இருக்குது, எவரெஸ்ட் பிராண்டில் இருக்குது. நான் இந்த நேம்காண்டி தான் வாங்கினேன். அதுக்கேற்ற மாதிரி இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம். ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து நிறைய டெய்லர்ஸ் கடையில் தான் நான் ஃபஸ்ட்டு போய் கேட்ட உடனே அவங்க வந்து இது டெய்லரிங் மிஷினுக்கு போடுறது வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதை வந்து வாங்காமல் நான் வேறு கடையில் போயிட்டு என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ நான் சொன்ன ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், உங்கள் டவுட் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி சர்ச் பண்ணேன், எப்படி இந்த மாதிரி கிடைச்சிது, இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்களா யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூவாக. நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.